பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு தகப்பனார் வந்து தன்னுடைய ஒரே மகனை ஒரு பொல்லாத ஆவி அலக்களித்து அவன் நெருப்பிலே தண்ணீரிலே விழுந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த தகப்பன் வந்து கேட்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசிக்கும் பொழுது கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன், முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார் என்று ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆகவே நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது எந்த ஒரு காரியத்திலும் நாம் வெட்கம் அனுபவிக்க போவது இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கொலோசையர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் விசுவாசத்திலே முதலாவது உறுதிப்பட வேண்டும். உறுதியாய் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெருக வேண்டுமானால் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசத்தில் வளர வேண்டுமானால் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும். அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. யார் நீதிமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார். நம்மை நீதிமானாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது, நான் நீதிமான் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
ஆண்டவரினுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், என்னை நீதிமானாய் மாற்றிவிட்டார். அவர் தம்முடைய இரத்தத்தை விலையாய் கொடுத்து என்னை வாங்கி கொண்டார். அவருக்கு சொந்தமாய் அவர் என்னை மாற்றிவிட்டார். ஆகவே நான் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும் என்று நாம் முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போவானானால், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவானானால் அவன் மேல் ஆண்டவருடைய ஆத்துமா பிரியமாயிராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் விசுவாசித்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர ஒரு நாளும் பின் திரும்பி பார்க்கக்கூடாது. நாம் பின்வாங்கி போகவே கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிற ஒரு தேவன் அல்ல. அவர் அந்த ஆத்துமாக்களின் மேல் பிரியமாய் இருக்கவே மாட்டார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் முழு மனதோடு விசுவாசிப்போம். நாம் ஒருபோதும் பின்வாங்கி போகாதபடி ஸ்தோத்திரத்தோடு கூட முன்னேறி செல்லுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த தகப்பன் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு உடனே ஒரு பதில் சொல்லுகிறார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். இந்த காலை வேளையில் ஒருவேளை அநேக காரியங்களை நான் விசுவாசிக்கிறோம், ஆனாலும் சில சந்தேகங்கள், பயங்கள் நம்முடைய விசுவாசத்தை தடுமாற பண்ணுகிறது. ஆகவே தான் இந்த தகப்பன் கேட்கிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நமக்குள்ளே சந்தேகம், பயம் வரும் பொழுது அவிசுவாசம் நம்மை பற்றி கொள்ளுகிறது. விசுவாசத்திலிருந்து தடுமாறி விடுகிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அதை இழந்து போய் விடுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில் நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இந்த தகப்பனாரை போல, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி அந்த தகப்பனார் கண்ணீரிட்டு சத்தமாய், கண்ணீரோடே சத்தமாய் சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நிச்சயமாகவே என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று முழுமையுமாய் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். சந்தேகம் கொஞ்சம் கூட வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நான் விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை விசுவாசிக்கிறார்கள், ஆனாலும் கூட சில அவிசுவாசங்கள் வந்துவிடுகிறது என்று ஒருவேளை பலர் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கட்டும் என்று யார் யார் மனதில் நினைக்கிறார்களோ இந்த காலை வேளையில் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். அவர்கள் திடமனதோடு விசுவாசிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரை, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் இதுவரையிலும் நடைபெறாத, இதுவரையிலும் முடியாத அதிசயங்கள், அற்புதங்களை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருக நீர் உதவி செய்யும். எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு கூட இயேசுவை விசுவாசித்து அவரால் எல்லாம் கூடும் என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.